என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என திருமந்திர அடிகளுக்கேற்ப இப்பிறவியை அளித்த இறைவனை வணங்கி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே எனத் தொடங்கி, விழுதுகள் அறிவை ஆற்றல் இயக்கத்தின் 240வது புத்தக மதிப்புரை வழங்க அனுமதி அளித்தமைக்கும், இணையத்தின் துணையோடு இக்கூட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் புத்தக மதிப்புரை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல் வடுவூர் சிவமுரளி ஐயா எழுதிய அப்பாவுடன் ஒரு நாள் அப்படிங்கிற நூல் பத்தி. நூலாசிரியரை பற்றி சொல்லணும்னா, துறையூர் கிட்டக்க இருக்கிற புலிவலத்துல ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில தமிழாசிரியராக பணிபுரிந்து வரக்கூடிய சிவமுரளி ஐயா கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், ஹைக்கூ கவிதை எழுத்தாளர், கவிஞர், இப்படி பல தளங்களிலும் தன்னுடைய தனி முத்திரையை பதித்து வருகிறார். இந்த புத்தகத்துல உள்ள அனைத்து கதைகளும் இந்த கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக 25 வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்ட கதைகள். அப்போதைக்கு வெளிவந்த கல்கி, குமுதம், தினமலர், வாரமலர், தினமணி கதிர், டி ராஜேந்திரன் உஷா, தமிழ் அரசி, தினபூமி, கதைபூமி, கவி ஓவியா, நம் நகர செய்தி, திருச்சி வானொலி நிலையத்தினுடைய சிறுகதை போட்டி, இந்த மாதிரி இதழ்கள் எல்லாம் அவர் எழுதிய கதைகள் தான் தேடி எடுத்து, ஏன்னா நம்ம போய் தேட முடியாது. 25 ஆண்டு கால கதைகளெல்லாம் குமுதம், கல்கி பத்திரிகைலாம் தேடி எடுத்து போக முடியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வார இதழ்களை எல்லாம் தேடி பிடித்து வாங்க முடியாது என்பதற்காகவே சுலபமாக படிக்க ஏதுவாக அத்தனை சிறுகதைகளையும் நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அதுதான் அப்பாவுடன் ஒரு நாள். இந்த வடுவூர் சிவமுரளி ஐயா இப்ப இருக்கிற அரசு பாட புத்தகத்துல தமிழ் பாட புத்தகத்துல 6, 7, 8ஆம் வகுப்புக்கான பாடநூல் ஆசிரியர் குழுவுல அவர் தன்னுடைய பங்கை சிறப்பாக ஆற்றியிருக்கிறார் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில பாடநூல் ஆசிரியர் குழுங்கிற இடத்துல அவரோட பெயர் அங்க இடம்பெற்று இருக்கும். இந்த நூலை பத்தி சொல்லணும்னாக்கா இதுல மொத்தம் 20 கதைகள் இருக்கும். இப்ப அப்பாவுடன் ஒரு நாள், அரிச்சந்திரன் மயான காண்டமும், முருகேசன் அப்பாவும், அங்கீகாரம், ஈரநிலம், மாற்றங்கள், மகன் தந்தைக்கு மாறாதது, வீட்டுல எதுவும் பிரச்சனையா சார், கோணக்கொம்பி, இது மாதிரி நிறைய 20 நூல்கள், 20 இந்த கதையில 20 கதை சிறுகதைகள் இருக்குது நூல்கள்ல. ஒரு 10 மட்டும் சொல்லியிருக்கேன். இப்படியாக நிறைய சிறுகதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே அவர் சொல்லியிருக்கிற ஒரு இடத்துல இந்த கதைகள் எல்லாம் கதைகள் மூலமா கருத்துக்களை சொல்லி உலகத்தை திருத்தக்கூடிய தகுதியோ நோக்கமோ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா இதுல உள்ள கதைகளை ஒருத்தர் படிக்கும் போதாவது அவரோட மனசுல இந்த கதையில ஒரு பூபாலர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நடேசனுடைய ஆபீசர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, வள்ளி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அப்புறம் பார்வதி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை இந்த புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு கதையும் படிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும்ங்கிறதுனாலதான் இந்த புத்தகத்தை நான் எனக்கு புத்தக மதிப்புரை செய்யறதுக்கு ஏதுவான கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இப்ப தொடக்கத்துல ஒவ்வொரு கதையும் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு 4, 5 லைன் போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கும், கருப்பா டார்க்கா இருக்கும். அதுக்கப்புறமா கதை மெல்ல அப்படியே போயிட்டே இருக்கும். அது மாதிரி இதுல முதல் கதையை அப்பாவுடன் ஒரு நாள், அந்த முதல் கதையவே இவர் தலைப்பா வச்சிருந்தது மிகச்சிறிய இந்த நூல் நல்லா ஓடுறதுக்கும் மிகச்சிறந்த புத்தகமா இது செலக்ட் ஆகிறதுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் இது ஒரு நல்ல உதாரணமா இருக்குது. அப்பாவுடன் ஒரு நாள்ல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங்ல உள்ள 4 லைனை மட்டும் நான் படிச்சிடுறேன். அப்பக்குட்டிக்கு ஜன்னல் ஓரத்தில் இடம் கிடைத்து விட்டது. பேருந்தில் கூட்டம் ஒன்றும் அதிகம் இல்லை. ஜன்னலோரத்துல அவனை உட்கார வச்சுட்டு அப்பா அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேருந்து வேகமா ஓடும்போது சட்டைக்குள்ள புகுந்த காத்து சிலு சிலுன்னு அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது. நெருங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்பாவோட. ஒரு புதுவிதமான அனுபவமா உணர்ச்சி விட்டதாக இருந்தது. அப்புக்குட்டியும் அப்பாவும் பஸ்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல அவன் என்ன நினைக்கிறான்னா, அம்மாவும் தங்கச்சி பாப்பாவும் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பெரியவங்களுக்கு கூட அந்த மாதிரி எண்ணம் தோணுமான்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைங்களோட மனசுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம கூட நம்ம அனுபவிக்கிற நல்ல செயல்கள் எல்லாம் அவங்களும் அனுபவிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் குழந்தைங்க மனசுல தோன்றி இருக்குது. இப்படியே அந்த பையன் போயிட்டே இருக்கும்போது பேருந்து ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்குது. அப்ப இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ஜவுளி கடைக்கு அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க அவங்க அப்பா. உள்ள போன உடனே
சட்டை பேண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அந்த செக்ஷனுக்கு அவன கூட்டிட்டு போயி, "இந்த சட்டை உனக்கு சரியா இருக்குமா? அளவு என்ன அளவு? இந்த கலர் உனக்கு பிடிக்குமா? இந்த டிசைன் நீ போடுவியா?" அப்படின்லாம் கேட்டு அவ்வளோ அழகா அவனுக்கு மெட்டீரியலா அவனுக்கு வாங்கி செலக்ட் பண்ணி குடுக்குறாங்க. இவனுக்கு தோணுது. அப்பா கூட உட்கார்ந்திருக்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்பா வந்து மாசம் ஒரு தடவ வருவாங்க. அப்புறமா வந்து வீட்ல வந்து அப்பா கூட அம்மா கூட கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்பாக்கும், அம்மாக்கும் சண்டை வரும். செவுத்துல வச்சு மோதுற அளவுக்கு அப்பாக்கும், அம்மாக்கும் சண்டை வரும். அப்புறம் ஒரு 4 நாள் அமைதியா இருப்பாங்க. அப்புறம் ஒரு 1 வாரத்துல அப்பா ஊருக்கு போயிடுவாரு. மறுபடியும் அடுத்து 2 மாசம் கழிச்சு வருவாரு. இவன் மனசுல தோணும், "ஏன்பா டெய்லி நீங்க இப்படியே இருக்கலாமே! எங்க கூடவே இருக்கலாம். நீங்க எதுக்கு ஊருக்கு ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஊருக்கு போனா தானப்பா சம்பாதிக்க முடியும்." அப்படின்னோனே, இவன் மனசுல என்ன தோணுதுன்னா, எல்லா அப்பா, அம்மாவும் இவங்களோட தான் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. பசங்களோட தானே இருக்கிறாங்க. அப்படின்னு இவனுக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனா அப்பாட்ட இதெல்லாம் பேச முடியாது. அவர் எப்படி எடுத்துப்பாரோ அப்படிங்கிறத கேட்காம விட்டுட்டான். சோ இப்படி இருக்கும்போது, அந்த ஜவுளி கடையில பேண்ட் எல்லாம் எடுக்குறாங்க. தங்கச்சி பாப்பாவுக்கும் என்ன பண்றாங்க, இன்னொரு கேர்ல்ஸ் செக்ஷன்ல கூட்டிட்டு போயி, தங்கச்சி பாப்பாக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா? இந்த சைஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சாரி செக்ஷன் கூட்டிட்டு போய், அங்க வந்து அம்மாக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா? ஏற்கனவே இந்த அம்மாட்ட இந்த கலர் இருக்கா? அப்படின்லாம் பார்த்துட்டு, இல்லப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சத சொல்லிடுறான். அதே மாரியே அப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி பில் எல்லாம் கட்டிட்டு, பணத்த குடுத்துட்டு, அந்த கவரோட இறங்கி கீழ வர்றாங்க. போயிட்டே இருக்கும்போது, "ஒரு நல்ல செப்பலே உன்ட்ட இல்லையேப்பா! அரு அரு அழகான செப்பல் உனக்கு வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இவன் வந்து எல்லா செப்பலையும் பார்க்குறான். அதுல வந்து கீழ நின்னு போட்டு பார்க்குறான். அந்த செப்பல் கடைக்காரர் வந்து, "உட்கார்ந்து போடுப்பா" அப்படிங்கிறாங்க. அப்புறம் நின்னு போடுப்பாங்கிறாங்க. அப்படியே புதுசு புதுசா செப்பல போடவும் ஒரு ராஜ மரியாதை அவன் மனசுக்குள்ள தோணுது. இந்த அப்பா எவனுக்கு நமக்கு புதுசு புதுசா இவ்வளவு செல்லம் குடுத்து எல்லாம் செய்றாங்க. என்ன ரீசனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷமாவும் இருக்கான். அதேபோல ஆச்சரியமாவும் அவனுக்கு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராங்க. அந்த கடையில இருக்கும்போது வெளியில வந்த பிறகு தான் தோணுது, அப்பாவுக்கு ஒண்ணும் வாங்கிக்கலையே! இத நம்ம அப்பவே கேட்டுருக்கணும். இப்ப போய் கேட்டா அவர் எப்படி பதில் சொல்வாரோ தெரியல. அ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் வாங்கிக்கலையான்னு நம்ம கேட்காம விட்டுட்டோமே அவன் மனசுல ஃபீல் பண்றான். அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல, "தம்பி அப்பு நீ இப்படியே நில்லு. நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துர்றேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்க பத்திரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உள்ள போறாரு. ஒரு சந்துக்குள்ள போறாரு. போயிட்டு மறுபடியும் 10 நிமிஷத்துல வந்தார்றாரு. வந்தவுடனே அவன கைய பிடிச்சு, "வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அப்படி பண்ணிட்டு "வாடா போலான்னு" அவர் சொல்லும்போது, அவர் வாயிலருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. அத அப்ப உணர்றான். போம்போது அந்த ஸ்மெல் வரல. இப்ப மட்டும் அவர் பேட் ஸ்மெல் ஏன் வருதுங்கிறத அவன் மனசுல திங்க் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு நிமிஷம் மூக்க அப்படி திருப்பிக்கிற அளவுக்கு அவ்ளோ ஸ்மெல் வருது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து பஸ்ஸ பிடிச்சு ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போறாங்க. அங்க அழகான அவனுக்கு ஊருக்கு போற பஸ் நிக்குது. அதுல போய் நிக்கிற பஸ்ல போய் ஏறி உட்கார்றாங்க. இவன் ஏறும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், முன்னாடி வந்து அப்பா வந்து பின்னாடி போனாரு. பையன் வந்து ஃபர்ஸ்ட் போனான். இவன் ஃபர்ஸ்ட் ஏறுனோனே ஜன்னல் சீட்ல போய் உட்கார்ந்துட்டான். இப்ப என்னடான்னா அப்பா முன்னாடி போறாரு. இவன் பின்னாடி போகும்போது பார்த்தா, இந்த தடவ அப்பா பின்னாடி ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துருவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, நினைச்ச மாரியே அவர் போய் உட்கார்ந்துட்டாரு. ஜன்னல் கம்பியில போய் சாஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. இவர்ட்ட போய் கேட்கணும்னு ஆசையா இருக்குது. நான் உட்கார்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா, அப்பா எந்த சூழல்ல இருப்ப எப்படி பதில் சொல்லுவாரோ தெரியல. சரிதான் நம்ம போம்போது இருந்துட்டோமே! இந்த தடவ அப்பா உட்கார்ந்துக்கட்டும்ன்ட்டு கேட்காம விட்டுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து அங்க உட்காரும்போது அவர் வந்து ஏப்பம் விடுறாரு, உமட்ட விடுறாரு, ஆ இருமுறாரு. எல்லாம் வருது. அது என்ன பண்றாங்கிறது அவனால ஊகிக்க முடியல. பக்கத்துல உட்கார்ந்தவங்க பேட் ஸ்மெல் வருது தாங்க முடியல. பஸ்ல இருக்கிறவங்கலாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கண்டக்டர் ஏறுறாரு. அவர்ட்ட டிக்கெட் வாங்கும்போது, "என்னய்யா பஸ்ஸ இன்னும் எடுக்காம இருக்கிற?" அப்படின்னு சொன்னேன். "நீ உன் இஷ்டத்துக்குலாம் பஸ் எடுக்க முடியாது. பஸ்ஸுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னு." "என்னய்யா பெரிய டைம்?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரோட சண்டை போடுறாங்க. அப்புறம் டிரைவரும் பஸ்ல ஏறி பஸ்ஸ எடுத்துடுறாரு. அப்புறம் பஸ் வந்து நகர ஆரம்பிக்கும்போது தான் அந்த புழுக்கமெல்லாம் சரியா போயி, இவரு என்ன பண்றாரு, அப்பாடான்னு நெனச்சு, அப்படியே அந்த சொர்க்கத்திலே அந்த தென்றல் வீசுற சொகத்திலேயே என்ன பண்ற பஸ் போற சாக்குலயே என்ன பண்றாரு, ஜன்னல கதவ தலைய வச்சு அப்படியே அவர் தூங்கிர்றாரு. ஆனாலும் எதையோ ஒளறிட்டே இருக்கிறாரு. டிக்கெட் எடுக்கணும்னு அவருக்கு தோணல. அப்புறம் வந்து இந்த குடிச்சிட்டு இந்த ஆள்லாம் இங்க வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயணிகள்லாம் கண்டக்டர கத்துறாங்க. அப்புறம் வந்து அப்புக்குட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் அப்பாவே பார்க்குறாங்க. இந்த பையனையும் என்னையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாரி ஷேமா இருக்குது. அப்புறம் அப்பாவோட பாக்கெட்ல இருந்து கைய வச்சு டிக்கெட் வாங்குறதுக்கா பணம் எடுத்து கண்டக்டர்ட்ட குடுத்து ஊர் பேர சொல்லி டிக்கெட் வாங்குறாங்க. அப்புறம் டிக்கெட்ட பத்திரமா அப்பா பைக்குலயே போட்டுறான். இதெல்லாம் நடக்குது. திடீர்னு பார்த்தா வாந்தி எடுத்துடுறாரு. அப்புறம் நான் இவன ஏத்தாதீங்கன்னு சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? இந்த ஆள போய் இங்க ஏத்தி விட்டுட்டு கடைசியில பஸ்ஸே நார அடிச்சுட்டாங்க.
டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு இறங்கையா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல உள்ளவங்களும் முன்னாடி உள்ள சீட்ல உள்ளவங்களும் அத கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அவ்ளோ வேதனைப்பட்டு சொல்றாங்க. அ இந்த பையனே என்ன பண்ணியிருக்கான், கீழ இறங்கி அதாவது அதுக்கு முன்னாடி அந்த ஜவுளி கடை பையி, செருப்பு பை எல்லாத்தையும் சீட்ல வச்சுட்டு, மண் எடுக்கிறதுக்காக படிக்கட்டுல இறங்குறான். சோ அவன் மனசுல என்ன தோணுதுன்னா, அப்பா குடிச்சதுக்கு நம்ம மண்ணு போட வேண்டியிருக்கு. அவன் மனசுல அப்படிதான் தோணியிருக்குது. ஆனா அப்பாவா "போய் இறங்கு போடியா" அப்படின்ட்டு அந்த ஆள சொல்லும்போது, அந்த ஆள் அந்த நிலைமையிலயா இருக்கிறாரு. அவரு எங்க பாதி சொர்க்கத்துக்கு போற மாரி இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட சூழல்ல அப்புக்குட்டி கையில் வைத்திருந்த புது துணிகள் அடங்கிய பையை இருக்கையின் மீது வைத்துவிட்டு மணல் அள்ளுவதற்காக இறங்கி ஓடினான் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. சோ இதுதான் அந்த அப்புக்குட்டியோட மனசுல அவ அப்பாவ பத்தில என்னென்ன சிந்தனைகள்லாம் இருக்குது, அப்பாவ பத்தி தன்னோட கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லும்போது, ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னாக்க, குழந்தைகள் முன்னாடி பெரியவர்கள் எந்த தப்பும் செய்யக்கூடாது. அது இந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத உணரணும். கண்டிப்பா இந்த கதைய படிக்கிறவங்க யாரா இருந்தாலும், அது மனசுல அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கதையில ஆசிரியரோட சிறப்பு என்னவென்றால், கள், சாராயம், மது, சரக்கு, பீர், பிராந்தி, விஸ்கி இது போன்ற எந்த வார்த்தைகளையுமே அவர் பயன்படுத்தல. ஆனா கதையில வந்து இந்த பையனுக்கு புரியிற மாதிரி, ஏதோ வாடை வருது, ஏதோ உமட்டுறாரு, ஏதோ ஏப்பம் வருது, வாந்தி எடுத்துட்டாருன்னுலாம் குடுக்குறாங்களே தவிர, அந்த வார்த்தைகளே இதுல இடம்பெறவில்லை. கள்ளுக்கடை, சாராயக்கடை, மதுபான கடை, டாஸ்மாக்கு போன்ற சமூக நல கேடுகளை ஏற்படுத்தும் எந்த சொற்களும் இந்த கதையில இடம்பெறவில்லை. இது இந்த ஆசிரியருடைய தனிச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரிலாம் ஒரு சிறுகதை எழுதக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணினதுனால தான் 2007ஆம் ஆண்டுல அமரர் கல்கியுடைய நினைவு சிறுகதை போட்டியில இந்த கதை 2ஆம் பரிசு பெற்றுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த முதல் கதையினுடைய உண்மையாவே இந்த கதை இவ்வளவு சிறப்பா இருந்ததுனாலதான் அவருக்கு தோணியிருக்கும். அப்பாவுடன் ஒரு நாள்ங்கிற தலைப்பையே புத்தகத்துக்கு வச்சுட்டா என்ன அப்படின்னு கூட அவருக்கு தோணியிருக்கலாம். அது முதல் கதையாவும் இருந்ததுனால என் மனசுல வந்து மிகச்சிறந்த கதையாக நான் இதை வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது 2வது கதை வந்து ஈரநிலம் அப்படிங்கிற கதை. இப்ப வந்து இன்னைக்கு உள்ள சூழல்ல வந்து வீட்ல உள்ளவங்க வேலைக்காரங்க இல்லாம எந்த வேலையுமே எந்த வீடுகள்லயுமே வேலைக்காரங்க இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய வீட்டு வேலைகள் மத்த வேலைகளை செய்யறதுக்காக அப்படிப்பட்ட சூழல்ல லக்ஷ்மிக்கு கை உடைந்து விட்டது. நேற்று இரவு அவள் வேலை செய்யும் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லாதான் வீடு திரும்பி வந்தா. அவ வீட்டுக்கு புறப்படும் போது பார்வதி அம்மா சொன்னாங்க, லக்ஷ்மி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, விருந்தாளிகள் வரப்போறாங்க. நாளைக்குன்னு நீ எதையாவது சாக்கு போக்கு சொல்லி லேட் பண்ணிடாத. நிறைய வேலை இருக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு அப்படியே அறிவுறுத்தி சொல்றாங்க, வற்புறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, கடைசியில என்ன ஆச்சுன்னாக்கா வீட்டுக்கு போறா, தண்ணி இல்ல. தெரு முனையில அடிப்பைப்புல போய் தண்ணி பிடிக்கணும். வள்ளிங்கிறவ அவ பொண்ணு. போய் வள்ளி தண்ணி பிடிக்கலையா? வீட்ல தண்ணியே இல்ல பாரு. நாளைக்கு குளிக்க, சமைக்கலாம் தண்ணி இல்ல எடுக்கலைன்னா, நான் மறந்துட்டேன்ம்மா படிச்சுட்டு இருக்கிற மூட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. இவ அந்த இருட்டுல போய் தண்ணி பிடிக்க போறா. தண்ணிய புடிச்சுட்டு மேல தூக்கி குடத்த தூக்கி இடுப்புல வைக்கும்போது, அங்க உள்ள சேறு சகதிலாம் என்னாச்சு, கால் வழுக்கி விட்டு கீழ விழுந்தர்றாங்க. கீழ விழுந்ததுல கை ஊனின வேகத்துல கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுது. யாரும் தூக்கி பாக்குறாங்க. எழுந்துக்க முடியல. அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. கையை இந்த மாரி உடனே வீங்கிருச்சு. அப்புறம் பக்கத்து ஊர்ல உள்ள எலும்பு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனதுல, அவங்க வந்து தொட்டு பார்த்துட்டு, கை வந்து எலும்பு முறிவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூழ்நிலையில அவ மனசுல என்ன தோணுதுன்னா, ஐயோ! பார்வதி அம்மா நேத்து வர சொன்னாங்களே! எனக்கு இப்படி ஆயிடுச்சே! அப்படின்னு நெனைக்கிறாங்க. நமக்கு இப்படி ஆயிடுச்சே! நம்ம வேலைய எப்படி பார்க்கறது? நம்ம குடும்பத்த எப்படி பார்க்கறது? பொண்ணுக்கு எப்படி சமைச்சு குடுக்கறது? அதே அவ மனசுல எண்ணமே வரல. பார்வதி அம்மா வர சொன்னாங்களே! வீட்டுக்கு போணுமே! அந்த எண்ணம் தான் அவங்க மனசுல உறுத்திட்டு இருக்குது. சோ அப்ப இப்ப நாம நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வள்ளிய வேணா அனுப்பிச்சு விடுவோம். காலைல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, "கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய கேட்கிறா. "நான் போணுமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போறா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போறா. அப்ப போகும்போது, "ஏன்டி உங்க அம்மா வரலையா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இவளுக்கு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்ல தோணுதுன்னாக்க, "அம்மாக்கு கை உடைஞ்சிருச்சு" அப்படிங்கிற சொல்லன்னு நெனைக்கிறேன். உங்க அம்மாக்கு இதே பொழப்பா போச்சு. எப்ப ஆனா ஊனா இந்த மாரி முக்கியமான சமயத்துல லீவ போட்டுருவா. இப்ப உன்ன வச்சுட்டு நான் எப்படி மாங்கு மாங்குன்னு வேலைய வாங்குறது தெரியல.
உங்க அம்மாவா இருந்தா சொல்லாம செஞ்சுருவாங்க. "நீ இப்படி செய், அப்படி செய் உன்கிட்ட நிக்கிறதுக்கே எனக்கு நேரம் வேஸ்ட்டா போயிடும். சரி போ வாய் வளவளன்னு சொல்லாம வேலைய ஆரம்பின்னு" சொல்லிட்டு கூட்டி பெருக்குறாங்க, வீடு துடைக்கிறாங்க, அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறாங்க. கடைசியில ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் வந்து, "இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்பலாம் அடி இல்ல. நாளைக்கு சரியாயிடும். வந்துருவாங்க." அப்படின்னு சொல்றதுக்காக வாய் எடுக்குறா. ஆனா அந்த "சரி, சரி வளவளன்னு பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கா நான் வரல. நீ ஒழுங்கா வேலை பார்க்குறேங்கிறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லணும்னு நினைக்கிறா. அதுக்குள்ள அந்த அம்மா வந்து வேற ஒரு பேச்சு பேசி அப்படியே ட்ராக்க மாத்துறாங்க. நம்ம சொல்லணும்னு நெனைக்கிறபோது, அம்மா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவ நெனைக்கிறா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வீட்டு வேலைகள நமக்காக செய்து தரும் வேலைக்காரிய, ஒரு உணர்வுள்ள ஜீவனா பலரும் நினைக்கிறதில்ல அப்படிங்கிறது இந்த கருத்துலருந்து இந்த கதையிலருந்து நான் சொல்ற கருத்து. உழைக்கிற வர்க்கம் தனக்கு எப்போதும் அடிமையா இருக்கணுங்கிற நெனைக்கிற எஜமானித்துவம் இன்னைக்கும் சில வீடுகள்ல நடந்து கொண்டு தான் இருக்குது. நிலம் ஈரமாக இருக்கத கதையாசிரியர் எப்படி உணர்த்தியிருக்கிறார் அப்படின்னா, லட்சுமிக்கு கை உடைந்தபோது, இன்னும் 2 நாள் கழிச்சு கை ஒடிஞ்சிருக்க கூடாதா? அப்படின்னு அவ நினைக்கிறா. கையே ஒடிஞ்சிருக்க கூடாது. இப்படிலாம் ஏன் நடக்கணும்? நம்ம வேலைய நம்ம எப்படி பார்க்கறது? நம்ம குடும்பத்த எப்படி பார்க்கறது? அவ நினைக்காம 2 நாள் கழிச்சு ஒடிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஏன் நினைக்கிறான்னா, பார்வதி அம்மா நாளைக்கு கெஸ்ட் வர சொல்லியிருக்கிறாங்க. போகணுமேங்கிற எண்ணத்துல தான் அவ மனசுல தோணிட்டு இருக்குது. நம்ம வீடுகள்ல கூட வேலைக்காரி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட, என் குழந்தைங்களா வேலைக்காரின்னு சொல்லாத. மெய்டு, சர்வென்ட்ங்கிற மாரி டீசென்ட்டா சொல்லுமா, அப்படின்னு எனக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு இருக்குது. ஆனா இந்த எஜமானியமெல்லாம் வந்து தன்னுடைய குணத்த மாத்திக்கிறதே கிடையாது. தன்னோட கஷ்டத்த பெரிதா நினைக்காமல் பார்வதிக்காக வருந்துவது லக்ஷ்மியை இந்த இடத்துல ஆசிரியர் மனதில் நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நான் கதையை முடிச்சிருக்கிறேன். இதுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியில வந்து வேலைக்காரிகளும், எஜமானிகளும்ங்கிற மாரி ஒரு டிபேட் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. அதுல அப்படிதான் சொன்னாங்க. வேலைக்காரிகள் சொன்னாங்க, ஏதாவது ஒரு சாப்பிடுற உணவுப் பொருள் குடுத்தாங்கனாக்க, அது தனியா தட்டு, தனியா டம்ளர்லாம் வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து அத வந்து சரியான ஒரு டிஃபன் கேரியர்ல போட்டு குடுக்காம, அத வந்து யூஸ் அண்ட் த்ரோ டப்பாலயும், பிளாஸ்டிக் பேப்பர்லயும் இட்லிய போட்டு குடுக்குறாங்க. அப்படிங்கிற நிகழ்ச்சி வரும்போது, இந்த கதைய வந்து நான் அதோட பொருத்தி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சோ இந்த கதை வந்து 2003ஆம் ஆண்டு கல்கியில பிரசுரமான கதை அப்படிங்கிறது, நான் இந்த கதையில கடைசியில அத வந்து குடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாரி மற்றவர்களுடைய உணர்வுகள புரிஞ்சுக்க கூடியதான கருத்துக்கள அவர் கதையில குடுத்திருக்கிறதுனால தான் எல்லா பத்திரிகைகளும் இவரோட கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரமாகியோ, 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு பெற்றதாகவோ, வானொலி நாடகங்கள்ல வந்து கூட இவர் கதைகள்லாம் எழுதி, அது நல்ல ஒரு பரிசு பெற்று அந்த நாடகங்கள வந்து ஒளிபரப்பியும் இருக்கிறாங்கங்கிறது முக்கியமான செய்தியாக நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த கதை வந்து மாற்றங்கள்னு ஒரு கதை. இதுல என்னன்னாக்க, அ 2 வருஷம் ஆனாலே ஒரு கிராமம், வயல்வெளி, மரம், வீடுகள் எல்லாம் மாற்றம் பெற்று அடையாளம் தெரியாத அளவுக்கு ஊரோட அழகே கெட்டு போற அளவுக்கு ஆயிடுது. அந்த ஊர் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அதுல உள்ள ஒரு அழகு இப்ப புதுசா நவீன மாற்றங்கள் அடைந்ததுக்கு அப்புறமா அது இருக்காது. ஏன்னா அந்த ஊர்லயே அனுபவிச்சு வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த அழகு தெரியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ராமையாங்கிறவங்க வந்து வேகமாக வந்த பஸ் ஒரு குலுக்கலோட நிக்குது. நம்மலாம் பஸ்ல இறங்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பஸ் வந்துச்சு இறங்கினோம் போறோம்ங்கிறதோட நிறுத்திருவோம். இது அந்த பஸ் வந்ததையும், புறப்படுறதையும் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிறாங்கிறத அந்த முதல் லைன்ல சொல்றாரு பாருங்க. வேகமாக வந்த பஸ் ஒரு குலுக்கலோடு நின்றது. பஸ்ஸிலிருந்து தள்ளாடி இறங்கினான் மருதன். பஸ் உருமலுடன் கிளம்பிற்று. பஸ் கிளப்பிய புழுதி மறைந்ததும், கையில் வைத்திருந்த சிறு மூட்டையை தலையில் வைத்துக்கொண்டு ஊருக்குள் போகும் அந்த மண் சாலையில் நடக்கத் தொடங்கினான் மருதன். சோ, அப்ப மருதன் வந்து அந்த ஊருக்குள்ள நுழையறத, பஸ் வர்றது, போறது, கிளம்புறது எல்லாத்தையும் அழகா வர்ணிச்சுக்கிறத பார்த்தாக்க, எழுத்தாளருக்கு இந்த ஒரு திறமை தன்னுடைய எழுத்தாற்றல்ல இந்த திறமைய வந்து முத்திரை பதிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மருதனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆயிருக்கும். அவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வந்துட்டான். ரொம்ப சின்ன வயசா அவன் 15 வயசு இருக்கும்போதே இந்த ஊருக்கு ஏதோ வீட்ல இருந்து சொல்லிக்காம, ஒழிக்காம ஓடி வந்துட்டான். அந்த ஊர்ல ராமையாங்கிற வந்து பெரிய ஜமீன்தாரா இருக்கிறாரு. அப்படியே வீட்ல அப்படி தெருவுல போயிட்டே இருக்கும்போது, ஏதோ நெல்லு மூட்டையெல்லாம் வந்து கீழ சரிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, "சோ நீ நல்லா கவனிக்கிறியே, உன்ன நான் இந்த வீட்லயே வேலைக்காரனா வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, மருதனும் அவ்ளோ அழகா நேர்மையா எந்த விதமான ஒரு திருட்டுத்த திருட்டுத்தனமோ, எந்த விதமான ஒரு கபடமோ இல்லாம அழகா நேர்மையா வேலை செஞ்சிருக்கான். கடைசியில ராமையாவோட வீட்ல சொந்த மகனாவே அவன வளர்த்துருக்காங்க. அப்ப ராமையாவோட குணம் என்னன்னாக்க, என்னதான் ஜமீன்தாரா இருந்தாலும் பணம்,
இத்தனை நிலங்களுக்கு சொந்தக்காரர் ஒரு கர்வம் இல்லாம 4 வேலைக்காரங்களோட சேர்ந்துதான் அவர் சாப்பிடுவார். அப்படி வந்து நான் தனியா சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறது தான் என்னோட பழக்கம் அப்படிங்கும்போது, ராமையாவும், மருதனும் ஒரு குளோஸாவா பழகிருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் என்னன்னா, இடையில உள்ள மருதன் வந்து வீட்டுக்கு போணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல போனதுக்கு அப்புறம் பார்த்தா, அப்பா, அம்மா வயசானவங்க. தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகி அவர் இறந்து போய் வீட்டோட வந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சு போன பையன் வந்திருக்காங்கல்ல, "நீ எங்கேயும் போகாத, உன்ன விடமாட்டோம்" அப்படிங்கிறாங்க. கடைசியில வந்து ராமையா அத விட்டு போகும்போது சொல்லிக்காம போயிட்டான். ஆனா போறேன்னு தான் சொன்னானே தவிர, நான் இத்தன நாள் கழிச்சு வருவேங்கிறதோ, நான் வர முடியாதுங்கிற விஷயத்தையோ, ஏன்னா இந்த காலத்து மாரி எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாத சூழல்ல, அவன் போனா போனவன் தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ராமையாவோட மனைவியும் அப்படிதான். நல்ல மனைவியா ராமையாவுக்கு வாச்சவங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்ங்கிற மாரி, ராமையாவுக்கு அருமையான மனைவி. அவங்களுக்கு ஏத்த மாரி ஈக்குவலா நல்ல அன்புள்ள மனைவியா அவங்க கமலமும் இருந்திருக்கிறாங்க. அ ஒரு சின்ன பையனாவே மருதன வளர்த்திருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், நல்லா நீ வந்து சின்ன சின்ன வயசுலயே சேர்த்து சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. யாரு அந்த கமலம். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போறாங்க. சிந்திச்சுட்டே போறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துன்னு நினைச்சுட்டே தான் போறான். நடந்து கொண்டிருந்த மருதனின் சிந்தனை கலைந்தது. 30 வருஷங்கள்ல இந்த ஊர் எப்படியோ மாறி இருக்குது. ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே பிரம்மாண்டமான கிளைகள வீசிட்டு ஆலமரத்தை இப்போது காணவில்லை. வீசி வரவேற்கும் அந்த ஆலமரத்தை இப்ப காணோம். பல்வேறு பறவைகளுக்கும் அ புக விலங்குகளுக்கும், ஆடு மாடுகளுக்கும் புகலிடமா இருந்த மரத்தை இன்னைக்கு காணோம். இன்னைக்கு அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படின்னு நினைச்சுட்டே அவர் உள்ள நுழையிறாரு. ஆனா பார்த்தாக்க ரோடுல 2 பக்கமும் பார்த்தா அவ்ளோ வயல்வெளியா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஜமீன்தார் ராமையாவோட நிலமா இருக்கும். இந்த பக்கமும் நிலமா இருக்கும். அவ்ளோ போகம் போகமா நிலம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா அவ்வளவும் வீடுகளா முளைச்சிருக்குது. காலங்கள் மாறினத மருதன் வந்து நினைச்சு நினைச்சு பார்க்குறான். மருதன் ராமையா என்ன ஆயிருப்பாரு? அவரோட நிலங்கள் என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டே போறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஓட்டு வீடு தெரியுது. பல பெரிய வீட்ல அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்ட மட்டும் ஓட்டு வீடா தடுத்து இருக்கிறாங்க. இந்த ஓட்டு வீடு ஏதோ இருக்குது. யாரோ இருக்கிற மாரி தெரியுது. பார்த்தோம் ராமையாவோட வீடு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கட்ட கேட்கறாங்க. ராமையாவா? அவர் செத்து 10 வருஷம் ஆச்சே அப்படிங்கிறாங்க. ஓ! அந்த ஐயா இறந்துட்டாரா? அப்படின்னு சொல்லும்போது மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்ப வந்து சரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த ஓட்டு வீட்ல நிக்கும்போது, என்ன சொல்லி அழைக்கிறதுன்னு தெரியல. "அம்மா வீட்ல யாரும் இல்லைங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "அது யாரு? யாரா இருந்தாலும் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுனாக்க, ஒரு கிராமத்து மக்கள் வந்து அ வீட்ல யார் வந்தாலுமே உள்ள வாங்கன்னு கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல பண்பு இருக்குது. எனக்கு என்னன்னாக்க, கிராமத்து மக்களோட வெள்ளந்தி மனசுக்கு எத்தனை கோடி ரூபாய் கோடி குடுத்தாலும் ஈடாகாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிலப்பரப்பு எல்லாம் மாறிப் போச்சு. ராமையாவினோட மனைவி கமலம் மட்டும் மாறவே இல்லை. அப்படியே இருக்கிறார்ங்கிறத கதையாசிரியர் இங்க சொல்லியிருக்கிறாரு. கடைசியில அவர் என்ன செய்றார், எல்லாம் பேசுறாங்க. "எல்லாம் மாறி போச்சுப்பா. நிலமெல்லாம் கை மாறி போச்சு. சொத்தெல்லாம் கை மாறி போச்சு. ராமையாவோட பையன் வந்து அவனுக்கும் கல்யாணம் பண்ணி, அவன் சரியா நிலத்தெல்லாம் பண்படுத்தாம, அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவ வந்து இப்ப வந்து கூலி வேலை பண்ணிட்டு, களை எடுக்கிறதுக்கும், நாட்டு புடுங்கறதுக்கும் போறா. என்னது? உங்களுடைய ஜமீன்தாரோட மருமக இந்த வேலைக்கு போறாங்களா? அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப வந்து அப்ப இருந்த இருந்த இருப்பென்ன, இப்ப இருக்கிற இருப்பென்ன அப்படிங்கும்போது அவன் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப வந்து "செத்த இரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அம்மா கொஞ்சம் நிக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கமலா அந்த ராமையாவோட மருமக வந்து தொப்புன்னு ஒரு கட்ட கீழ போடுறா. பாத்தாக்க, "யாரு இது?" அப்படின்னு கேட்கறாங்க. "இவன் நம்ம ஊர்ல தான் நம்ம வீட்ல தான் வளர்ந்தான். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கான். குடிக்க தண்ணி குடுன்னு" சொல்றாங்க. அவனுக்கும் தண்ணி குடுத்து, தானும் தண்ணி குடுத்துட்டு, இப்படி கஷ்டப்படுற குடும்பத்துல, ஜமீன்தாரோட மருமகளா இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ அழுகையோட தான் அந்த தண்ணி குடுக்குறான். அந்த அளவுக்கு பாசமா அந்த வீட்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமா இருந்திருக்கிறாரு. அப்ப இவ அப்படி தண்ணி குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த அம்மா வயசானவங்க வந்து ரூம்குள்ள போய் ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு வந்து ஓட்டு வீடுனாக்க எங்கேயாவது அந்த ஓடு உடைஞ்ச இடத்துல வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த வெளிச்சமான இடத்துல ட்ரங்க் பெட்டிய வச்சுட்டு, பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுலேருந்து ஒரு சுருக்கு பை எடுக்குறாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்க, அவரு அந்த கிராமத்து மக்கள் "உள்ள வாங்க. யாரா இருந்தாலும் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்ற இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல கதவுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு லென்ஸ் மாரி வச்சுடுறாங்க. யாரா இருந்தாலும் பார்த்துட்டு கதவ திறங்க அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல பெரியவங்க சொல்றாங்க.
பெரியவங்க வயசானவங்க வீட்ல வந்து சின்ன பிள்ளைங்கலாம் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு வீட்டுக்கு வெளிய போவாங்க. சோ அந்த மாரி ஒரு யாரா இருந்தாலும் உள்ள வாங்கனாக்க கிராமத்து மக்கள் வந்து யாரையும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள வந்து அ யாருன்னு தெரியாம அவங்கள ஏன் நீ வீட்டுக்குள்ள வரவழைச்ச? அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு தெரியுமாங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப மக்களுடைய வெள்ளந்தி மனசுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாதுங்கிறத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். சோ அப்ப அப்ப வந்து என்ன சொல்றாங்க, "நீ இங்க வேலை செஞ்சபோது கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து, ஒரு மோதிரம் செஞ்சு நீ என்கிட்ட குடுத்து வச்சிருந்தியே ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாய் வந்து கேட்கறாங்க, கமலம். "நீ ஊருக்கு போகும்போது இத வாங்காம மறந்துட்டு போயிட்டியேன்னு நான் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த மோதிரத்த பார்க்கும்போது உன் ஞாபகம் தான் வரும். இத உன்கிட்ட குடுக்காம போயிட்டோமேன்னு என் மனசு உறுத்திட்டே இருந்தது. நீ போயிட்டு உடனே வந்துருவ நினைச்சேன். நீ அங்கேயே உன் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்ட." அப்படின்னு சொல்லும்போது, "நல்ல வேளை நீ வந்துட்ட. இந்தா வாங்கிக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய நீட்டுறா. அப்ப அவன் மனசுல என்ன தோணுதுன்னா, நேர்மையாக அவ என்ன என்ன நினைக்கிறான்னா, நேர்மையாக நல்ல மனசோட நீ உழைச்ச உழைப்புனால உனக்கு கிடைச்ச பொருள், நீ சம்பாதிச்ச பொருள் உனக்கே வந்து சேருது பாத்தியா? எத்தனை காலத்துக்கு பிறகு. அப்ப நீ வந்து நல்ல மனசோட இந்த வீட்ல வாழ்ந்திருக்க. அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசுல என்ன தோணுதுன்னா, எதெல்லாமோ மாறிட்டு போகுது. ஊர் மாறுது, ஆலமரம் மாறுது, வீடு மாறுது, நிலம் மாறுது, எல்லாம் மாறுது. பங்களா மாரி இருந்த வீடும் ஓட்டு வீடா மாறிடுச்சு. ஆனால் மனைவி கமலம் மட்டும் மாறவே இல்லை. அப்படியே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதைய படிக்கும்போது உண்மையாவே உணர்ச்சி வசப்பட்டு நான் கையெல்லாம் அப்படியே சிலிர்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. எது வேண்டுமானால் மாறியிருக்கலாம். ஆனால் கமலத்தின் குணம் மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது. மருதன் உடைந்து போய் அப்படியே குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாரி மக்களுடைய மனிதர்களுடைய உணர்வுகள புரிஞ்சு, அவர் அந்த உணர்வுகள வெளிக்கொணர்ந்ததுனால தான், இவருடைய எல்லா கதைகளும் புத்தகத்துல பப்ளிஷ் ஆகி, இன்னைக்கு நம்மள படிக்கிற அளவுக்கு அவர் அந்த கதைகள்லாம் முத்திரை பெற்ற கதைகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன். 1997ல தமிழரசி அப்படிங்கிற புத்தகத்துல இந்த நூல் வந்து இந்த கதை வந்து இடம்பெற்றிருக்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக மாறாதது அப்படிங்கிற கதை. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மாற்றங்கள். இப்ப பாக்குற கதை வந்து மாறாதது அப்படிங்கிற ஒரு கதை. இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல தான் அவங்க போல்டு லெட்டர்ஸ்ல குடுத்திருப்பாங்க 4 4 வரிகள். பூபாலன் அண்ணன் வீட்டுக்கு போவதை நினைத்தாலே பயமா இருக்கு. இதுல வந்து பூபாலன்கிறவன் அண்ணன். அவங்களுடைய தம்பி வந்து தன்னுடைய அண்ணன பத்தி கதைய எழுதியிருக்கிறாங்க. அண்ணனே அந்த கதைய சொல்ற மாரி ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கிறார். அவரோட மனைவி கல்யாணி அண்ணியோட வாய் அப்படி கோபமும், ஆத்திரமுமா எப்படித்தான் அவளால அப்படி எப்போதும் பேசிட்டே இருக்க முடியுது? அண்ணனுக்கு இப்படி ஒரு மனைவியா? அப்படிங்கும்போது, யார் மீதோ உள்ள கோபத்தெல்லாம் வந்து எல்லார்கிட்டயும் வரிஞ்சு கொட்டி இப்போ கோபம் பொரிஞ்சு கொட்டிட்டே இருக்கும். எப்போதும் யாரையாவது திட்டிட்டே இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் வாய் ஓயாம திட்டிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனசுல வந்து அவங்க வீட்ல வந்து ஒரு கறவை மாடு நெறைய இருக்குது. அந்த கறவை மாடு வந்து ரொம்ப ஒரு மாரி தண்ணி குடிக்காம, புண்ணாக்கு சாப்பிடாம, தீனிலாம் சாப்பிடாம சொங்கி சொங்கி போகுது. 2, 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்குது. அப்புறம் பார்த்தா, சாப்பிடாம 2, 3 நாள் இருந்தாலே உடம்பு இளைச்சு போயிருக்கும். அப்புறம் பார்த்தா, அவங்களுடைய எலும்பும் தோலுமா இருக்கிறத இவ பார்க்கிறா. அது என்னதான் கோவப்பட்டா இருந்தாலும், கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும்னு சொல்றதுல வந்து, இந்த இடத்துல என்னதான் மனிதத்துல கோபம் இருந்தாலும், அந்த வாயில்லா ஜீவனாகிய கறவை மாடுகளுக்கு ஒரு ஒரு பிரச்சனைனாக்க, அந்த ஒரு கமலம், அந்த மனைவி கல்யாணி வந்து, அவ அழகா ஒரு இரக்க சுபாவத்தோட, இந்த கறவை மாட்ட டாக்டர்ட்ட கூட்டிட்டு போ மாட்டீங்களா? எத்தன தடவ உங்கள்ட்ட சொல்றது? டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளா இத காதுல வாங்குறீங்களா? அப்படிங்கிறாங்க. ஆனா, பூபாலன் அண்ணனுடைய கேரக்டர் என்னன்னாக்க, ஊர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். பூபாலன் மாதிரி எத்தனை இப்ப யார் யாருக்கோ என்ன பிரச்சனை இல்லாமோ சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தன் வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அத சரி பண்ணணுங்கிற எண்ணத்த காதுலயே வாங்கிக்காம, அது போனதுனால தான் கடைசியில என்னாச்சு, அந்த கதையில வந்து அ தம்பி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை. பழனிச்சாமிங்கிறவர் வந்து நிலம் வச்சிருக்கிறார். அத குத்தகைக்கு விடப் போறாராம். கொஞ்சம் என் பேர கொஞ்சம் சேர்த்து விடுறியா? அவர்ட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். நீ சொன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அண்ணன்ட்ட கேட்கறாங்க. அப்புறம் வந்து, "அதுவா நான் 10 மணிக்கு கறவ மாட்டக்கு மாட்டாஸ்திரி கூட்டிட்டு சொல்லி கல்யாணி அண்ணி சொன்னாங்க. நான் அங்க போகணும்னு பார்த்தேன். சரி நீ வந்துட்டியா வா! உன்ன கூட்டிட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்காரான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஏன் அதான் தம்பியே செய்யக்கூடாதா? அண்ணன் வந்து அந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ற மாரி பண்ணிட்டு, அ வீட்ல இருக்கிறாரு. 11 மணிக்கு உன்ன வர சொன்னாரு. நம்மலாம் போலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கும் அந்த கறவ மாட்ட வந்து மாட்டாஸ்திரி கூட்டிட்டு போனது போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு.
அப்ப வந்து அவன்கிட்ட போய் கையெழுத்தெல்லாம் வாங்கி நிலத்த பத்தி பேசுறதுக்கு கூட பழனிசாமி இடம் குடுக்கல. ஆனா ஒரு வழியா 2 மணி நேரம் பேசி மத்தியானம் போனா ஆஸ்பத்திரி மூடியிருக்கும். அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 2, 3 நாள் இப்படியே போகவும், இன்னும் யார் யாருக்காவோ ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கும் பூபாலன் அண்ணன் இப்படியே போயிட்டு இருக்கிறாரு. பேங்க்ல போய் அவர் கையெழுத்து போடணும். ஜாமீன் கையெழுத்து போட்டு போட்டே இவர் வந்து தன்னோட கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்த கூட இழந்துக்கிற அளவுக்கு அவனுக்காக கையெழுத்து போட்டேன். கடைசியில வக்கீல் நோட்டீஸ் என்கிட்ட வருது. அவன் வந்து வீட்ட ஜப்தி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். இப்ப அதுக்கு எனக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பூபாலன் வருத்தப்படுறாரே தவிர, அந்த கறவை மாட்ட வந்து மாட்டாத்திரி கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் வரல. கடைசியில இந்த 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மாடு ரொம்ப படுத்த மாடு எந்திரிக்கவே இல்லாம, அது அப்படியே இறந்து போயிடுச்சு. நான் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டேன். உங்க அண்ணன் கேட்டாரா? நான் நேத்து போன்னு சொன்னேன், முந்தா நேத்து போன்னு சொன்னேன். ஒரு நாளும் கேட்கல. இந்த மாடு இப்படி அப்படியே அழுது கடைசியில படுத்த மாடு எந்திரிக்காம இப்படி இறந்து கிடக்குது பாருன்னு சொன்னோனே, ஒரு உண்மையாவே ஒருத்தர் வீட்ல இழப்பு வந்தாக்க எப்படி அழுதுட்டு இருப்பாங்களோ, அந்த பூபாலனுடைய மகளும், அவங்க அம்மாவும், அந்த கல்யாணி அம்மாவும் அப்படி அழுவுறாங்க. ஒரு இறந்த வீட்ல எப்படி அழுவாங்களோ, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த இடத்துல அவன் நினைச்சு பார்க்குறான். அந்த பூபாலனுடைய தம்பி நினைச்சு பார்க்குறான். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ! எனக்கு வந்து அந்த நிலையத்த குத்தகைக்கு குடுக்கறதுக்காக பழனிசாமிய பார்க்க சொன்னதுனால தான், இவர் அந்த வேலையில மும்முரமா இருந்துட்டு, இத கவனிக்காம விட்டார். இதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டு, கதைய அப்படியே என்ன பண்றாரு, முடிக்கிறாங்க. இந்த கறவை மாடு 4 நாளா சொனங்கி தீனி திங்க மாட்டேங்குது. மாட்டாஸ்திரி கூட்டிட்டு போன்னு சொல்றேன் கேட்கல அப்படிங்கிறாங்க. கடைசியில என்ன சொல்றாங்க, அந்த மாடு வந்து இறந்து போயிடுது. கடைசியில வந்து பழனிச்சாமி வெளிய போயிட்டு அப்பதான் திரும்பிக்கிறாரு. என்ன சொன்னா, இந்த கதையில பூபாலன் மாதிரி எத்தனையோ பேர் தன் வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை என்பதெல்லாம் நினைக்காம தெரிந்தவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல ஒரு கறவை மாடுக்கு அத கவனிக்காம போயி மீண்டும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்காக அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க. பார்த்தா, நான் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. என்னன்னாக்க, யாரோ ஒரு தெரிஞ்ச நண்பர் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்காக என்ன வர சொல்றாங்க. நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு சைக்கிள்ல கிளம்ப போறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வீட்ல எவ்வளவோ மாற்றங்கள். மாடு ஒரு நோய்வாய்ப்பட்டது, இறந்து போச்சு. அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. மாட்ட வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போய் சவம் பண்றதுக்காக அடக்கம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் அழுது அழுது மாஞ்சு போறாங்க. கடைசியில எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும், பூபாலனுடைய குணம் மட்டும் மாறவில்லை. மாறாததாகி விட்டது. அவனுடைய பிறவி குணத்த மாத்த முடியாது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சே தான் அவன் நம்ம வீட்டு பிரச்சனைய கவனிக்காம உட்டுட்டான். அப்படிங்கிற மாரி கதைய கொண்டு போயிருக்கிறாரு. இந்த கதை கவி ஓவியா என்ற இதழில 2011ஆம் ஆண்டு வெளிவந்த கதை இது. இதுவும் அப்படிதான். ஒரு வாயில்லா ஜீவன கவனிக்காம, உனக்கு எதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிக்காக நீ ஓடுற? அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு உணர்வுகள மனித உணர்வுகளையும், வாயில்லா ஜீவனுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுண்டதுனால தான், அந்த கதையை அவர் வெளிப்படுத்தினதுனால தான் மிகச்சிறந்த கதையாக கவி ஓவியா என்ற இதழில 2011ஆம் ஆண்டு இந்த கதை வெளிவந்திருக்கிறதாக ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த கதை வந்து, "சார் கண்டினியூல ஏதாவது பிரச்சனையா சார்?" அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்ம பேசும்போதெல்லாம் ஒருத்தருடைய முகத்த பார்த்து கேட்போம் இல்லையா? அதையே அவர் தலைப்பா வச்சிருக்கிறார். அதுதான் அவர் அந்த சிவமுரளி ஐயாவுடைய ஒரு இது என்னன்னாக்க, பேசுற வார்த்தையவே அப்படி தலைப்பா வச்சிருக்கிறது தான் அவருடைய மிகச்சிறந்த சிறுகதை டெக்னிக் அப்படின்னு தலைப்பு வச்சுக்கிறதுலயே ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னாக்கா, அது அவர்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். காலை 6 மணிக்கு தொலைபேசியில் தகவல் வந்தது. நடேசனின் மனைவி இறந்து போய்விட்டாளாம். இந்த இடத்துல என்னன்னாக்கா, நடேசனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. இதுல வந்து ஒரு ஆபீசர்ல மேனேஜரா இருக்காரு. அந்த மேனேஜர் தன்னுடைய குணத்த வந்து தானே பேசுற மாரி இந்த கதைய எழுதியிருக்கிறாங்க. காலையில 6 மணிக்கு நடேசனோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வரும்போது, அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு எதனால இறந்தாங்கலாம் கேட்கல. வீட்டு அட்ரஸையும் அவர் கேட்கல. என்னன்னாக்க, இவர் வந்து நேத்து நல்லா தானே இருந்தாங்க. நேத்து தான் 5 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டானே. இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறது மொத்தம் 3 பேர் தான் இவங்க ஆபீஸ்ல. அப்ப வந்து 5 மணிக்கு மேல இவங்க ஆபீஸ்ல வந்து 20 நாளைக்கு வேலையே இருக்காது. 20 நாளைக்கு மேல பார்த்தீங்கன்னா, 5 நாளைக்கு 5வது மணிக்கு வரைக்கும் மேல ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கோப்புகள், ஃபைல்கள் மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலைகள்லாம் நெறைய இருக்கும். 8 மணி வரைக்கும் வேலைலாம் இருக்கும். அப்ப என்னதான் இருந்தாலும் இந்த நடேசன் வந்து 5 மணிக்கு மேல இந்த ஆஃபீஸ்ல இருக்கவே மாட்டாரு. 20 நாள் வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்கிறவன், அடுத்து 21ஆம் நாள்ல இருந்து அவன் என்கிட்ட வருவான். "சார்" அப்படின்னு சொல்லுவான். "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழயே குனிஞ்சுகிட்டு அவ சவுண்ட மட்டும் கேட்பேன். "சார் 5 மணி ஆயிடுச்சு சார்." "தெரியும்" அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சார் வீட்டுக்கு போலான்னு" அப்படின்னோனே, உன் வேலையெல்லாம் யார் பார்க்கறது?" அப்படின்னு அவர் கேட்பாரு. "நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் சார்."
வீட்ல ஒய்ஃப் சார் அப்படிம்பாங்க. வீட்ல ஒய்ஃப் என்ன உனக்கு சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்காளா? அப்படின்லாம் அவர் கேட்பாரு. அதுக்கு இவன் பதில்லாம் சொல்ல மாட்டான். அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2, 3 தடவை இப்படியே நடந்துட்டு இருக்கு. வார்த்தைகள் வந்து கரெக்ட்டா அந்த 20 தேதி வரைக்கும் நல்லா இருப்பாரு. 21 தேதிக்கு அப்புறம் பார்த்தா, இவங்க 2 பேருக்கும் 5 மணிக்கு மேல சண்டை வர ஆரம்பிக்கும். ஆனா, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, இவனோட கேரக்டர் நடேசனோட கேரக்டர் என்னன்னாக்க, டெய்லி வந்து சிரிச்ச முகத்தோட காலையில வந்து வணக்கம் சொல்லுவான். என்னதான் நைட்டு 8 மணி வரைக்கும் இவரு வேலை செய்வாரு. 5 மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடிடுவான். கிளம்புறபோது 2 பேருக்கும் ஒரு சண்டை வரும். "இரு, இரு உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் பாருன்னு" நெனச்சுப்பாரு. "எடுங்க, எடுங்க. நான் இப்படிதான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு விருக்குன்னு ஆஃபீஸ விட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். ஆனா வந்து உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றேன். ஆனா இதுக்கெல்லாம் உள்ள ரூல்ஸ் எல்லாம் நான் தான் செக் பண்ணணும். இதெல்லாம் என்னால முடியாதுப்பா. சரின்னு சொல்லிட்டு, சரி அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில வந்து கோவமா இருப்பான். என் மேல நீ விஷ் பண்ண மாட்டான். அவன் வந்து உர்ருன்னு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் ஒரு மாரி இருக்கிறீங்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சார். பார்த்துக்கலாம் சார். வாங்க சார். யாருக்கு தான் சார் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஜாலியா பேசும்போது, அவனோட குரல கேட்டாலே நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றா மாரி ஒரு வாய்ஸ்லயே அவரோட டோன் நல்லாருக்கும். அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டு தான் நடேசன். ஆஃபீஸ்ல வேலை பார்க்கிறவர். நடேசனோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது, எப்படி இறந்தாங்கன்னு ஃபோன்ல கேட்க முடியல. சரி பார்ப்போம். அட்ரஸும் கேட்க முடியல. இவன் என்ன பண்ணியிருக்கான், குளிக்க வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ்ல வந்து டூ வீலர்ல அவங்க வீட்டுக்கு போறாங்க. வேப்ப மரத்துக்கு உள் பக்கம் அவங்க வீடு இருந்தது. வேப்ப மரத்துல வந்து ஷாமியானா போட்டிருந்தது. அங்க லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. உள்ள போனாக்க, அவன் வந்து ஒரு நிமிஷம் சார். என்னை கண்டதும் உள்ள போறாரு. கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. உள்ள போனவுனே அவங்க வந்து என்னை கண்டதும் கூட்டத்தின் நடுவே உட்கார்ந்திருந்த நடேசன் எழுந்து ஓடி வந்தான். "சார் போயிட்டா சார். என்னை விட்டுட்டு போயிட்டா சார். நான் இனிமே எப்ப சார் இவள பார்ப்பேன்? நான் இனிமே 5 மணிக்கு கிளம்பி வருவேன்ல. அது இவளுக்காக தான் சார் நானு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எப்ப வருவேன்னு எனக்காக காத்துட்டு இருப்பாளே! இனி நான் யாருக்காக சார் வீட்டுக்கு வருவேன்? இனி நான் யார் முகத்த சார் பார்க்க வருவேன்?" அப்படின்னு அவ அழுதத பார்த்த உடனே, எனக்கும் கண் கலங்கிடுச்சு அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து அப்படியே ஒண்ணுமே வாய் திறந்து எதுவும் பேச முடியாம சொல்றாரு. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த மாரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து என்ன வார்த்தைகள கூறி அவன சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அவரு "அழாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தோள 2 தட்டு தட்டினேன். ஆனா அப்படி சொன்னதுக்கு என் வாய் தான் அசைஞ்சதே தவிர, அந்த சவுண்டு அவனுக்கும் கேட்டிருக்குமா, இல்ல எனக்கும் கேட்டிருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து இவன்கிட்ட இவ்ளோ தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு தான் உணர்றார். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தான் பிரச்சனைய அவர் ஒரு நாளாவது என் ஒய்ஃப்க்கு இந்த மாரி சிச்சுவேஷன் நான் இதனால தான் சார் 5 மணிக்கு தான் பிரச்சனைய அவர் ஏதாவது நெனச்சு கேட்டுருக்கிறாரா? 5 மணிக்கு நான் போகணும். உன் மனைவி என்ன சொக்குப்பொடி போட்டுருக்காளா? முந்தானைய பிடிச்சுக்கணுமான்னு கேட்கும்போது கூட, நான் அதுக்கெல்லாம் போல என் மனைவியோட ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறாரா? அத்தனை சோகத்தையும், துக்கங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு, இவர் இப்படி ஒரு சூழல்ல வாழ்ந்திருக்கிறாரே! நான் இவர புரிஞ்சுக்காம விட்டனே! ஒரு நாளாவது நான் அவன நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நீங்க நல்லா அ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சார். நான் ஒரு வார்த்தை இவர கேட்டுருக்கேனா? அப்படின்னு அவரு மேனேஜர் வந்து ஃபீல் பண்றாரு. நான் தலையாட்டிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. ஒருத்தர் வந்து, "நீங்க தான் அவங்களோட ஆபீசரா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லி, "என்னாச்சு மேடத்துக்கு? திடீர்னு இறந்துட்டாங்க." அப்படின்னோனே, என்னாச்சுன்னு கேட்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குறேங்கிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையா நீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அவ்ளோ கூன குறுகி, நான் இவ்வளவு நாளா ஆபீஸரா இருந்து என்ன பிரயோஜனம்? மனிதனா இல்லையே! அப்படின்னு அவரு நெனச்சு வருத்தப்படுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கதைய படிக்கும்போது அப்படியே எனக்கு அழுகை வந்துருச்சு. ஆனா இப்ப வந்து அத சொல்லி சொல்லி மனசுல வந்து இப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நெறைய மேனேஜர் வந்து சக ஊழியர்களுடைய சூழ்நிலைகள புரிஞ்சுக்காம, ஒரு அதிகாரியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாரி, ஒரு மனிதாபிமானம் உள்ளவரா நான் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த கதை எனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. நடேசனோட மனைவி 10 வருஷமா படுத்த படுக்கையா தானே இருந்தாங்க. சாப்பாடு குடுக்கறது, துணி பாத்துறது, பாத்ரூம் அழைச்சுட்டு போறதுன்னு எல்லாம் நடேசன் தானே செய்யணும். மனைவிய கவனிச்சுட்டு, வீட்டு வேலைக்கு போயிட்டு, எல்லா வேலையும் அவர் தானே பாத்துக்கணும். காலையில விட்டுட்டு போனா, சாயந்தரம் அவன் 5 மணிக்கு மேல பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த அம்மா காத்துட்டு இருப்பாங்க. அவன் வந்து தான் அழைச்சுட்டு போகணும். இப்படி ஏதேதோ சொல்லிட்டு போயிட்டார். ஆனா, அவர் சொன்னது எதுவுமே என் காதில் விழவில்லை. அந்த அளவுக்கு தன்ன பத்தி இவ்வளோ அசிங்கமா நடந்துட்டேனா அப்படிங்கிற மாரி கூனி குறுகி போயிட்டாரு. எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. இவ்வளவு காலம் ஒண்ணா இருந்தும், இத எப்படி நான் தெரிஞ்சுக்காம போனேன்? நான் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
அப்ப வந்து வித்தியாசமான பார்வையோட முகத்த வச்சுக்கிட்டு, ஏங்க சார் வீட்ல எதுவும் பிரச்சனையா?" புன்னகையோடு கேட்கும் நடேசனின் முகம் என் முன்னால் வந்து போனது அப்படிங்கிறாங்க. அவ 5 மணிக்கு அவசரமா புறப்பட்டபோது கூட, "ஏன்பா, என்னைக்காவது ஒரு நாள் நான் கேட்டிருக்கேனா? வீட்ல ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏன் இப்படி டெய்லி டெய்லி 5 மணிக்கு ஓடுறீங்க?" அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உணர்வுகள் ஒரு அதிகாரியா இருந்து மனுஷனா இல்லாம இருந்துட்டேனேங்கிற தன்னோட உணர்வுகள ஒரு மேனேஜரா இருந்து தன்ன பத்தி சொன்ன ஒரு கதைய ஆசிரியர் அழகா எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையை ஆசிரியர் 2008ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு காலகட்டங்கள எழுதினது. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள வந்து இன்றைய இதுல உள்ள எல்லா கதையுமே வந்து கிராமத்து மக்களுடைய வெள்ளந்தி மனசும், இயற்கை சம்பந்தப்பட்டதும், ஒவ்வொரு கிராமத்துல உள்ள மக்களும் சாமானிய மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகளும், அவங்க அனுபவிக்கக்கூடிய இடர்பாடுகளையும் பார்க்கும்போது, இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைகளுக்கு இந்த கதைகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். என்னன்னா மேற்படிப்பு படிக்க போறாங்க. படிக்க போற இடத்துல வேலை கிடைச்சிருது. வேலை கிடைச்சதுமே செட்டில் ஆயிடுறாங்க. அப்படியே சொந்த ஊர மறந்தர்றாங்க. கிராமத்த மறந்தர்றாங்க. இப்படியே தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்குது. கிராமத்து மக்கள புரிஞ்சுக்கணும். கிராமத்துல உள்ள இயற்கையெல்லாம் அனுபவிக்கணும். இதையெல்லாம் இந்த கதை வந்து ஒரு சான்றாக எடுத்துரைக்கிறங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது வந்து கோணக்கொம்பி ஒரு கதை. கோணக்கொம்பின்னு ஒரு கதை. அதுல சடையன், காமாட்சி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்ல இப்படிதான். ஏன் கோணக்கொம்பினாக்க, மாடு வந்து ஒரு காலத்துல காமாட்சி வந்து அவங்களுக்கு வாசின்னு ஒரு பொண்ணு. குழந்தை பொறக்கும்போது வாசிக்கு குழந்தை பொறந்த உடனே காமாட்சியோட உடம்பு வந்து எலும்பும் துளும்பா போச்சு. காமாட்சிக்கு வந்து தாய்ப்பால் குடுக்க முடியாம குழந்தை வாசுகியும் அப்படியே பூஞ்சா மாரி இருக்கா. உடனே அவங்க சொல்றாங்க, "அ என்ன பணம் காசு குடுத்துலாம் உன்ன கவனிக்க முடியாது. இந்தா இத வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, காமாட்சியோட அம்மா வந்து மாடு கன்னுக்குட்டியோட அத குடுக்குறாங்க. கன்னுக்குட்டி வந்து அப்ப பொறந்த கன்னுக்குட்டி வந்து கொம்பு வந்து வளைஞ்சிருக்கும். அதனால அது வீட்டுக்கு வந்ததுனால, கோணக்கொம்பி என்று ஒரு சும்மா காரண பெயராகவும், லக்ஷ்மி என்று செல்ல பெயரா வச்சுட்டாங்க. வாசுகிக்கு இப்ப நல்லா வளர்ந்துட்டா, கல்யாணம் ஆகி டெலிவரி ஆகுற சமயம். அப்ப வந்து இந்த சமயத்துல குடும்பமும் சடையனுக்கும், காமாட்சிக்கும் ரொம்ப பொருளாதார பிரச்சனை. அப்ப வந்து டெலிவரிக்கு வந்து புகுந்த வீட்ல என்ன சொன்னா, "கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்காதீங்க. இவங்க என்ன பிச்சைக்காரங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு புகுந்த வீட்ல ரொம்ப திட்டியிருக்கிறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னா காசு நெறைய வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது செலவு பண்ணணும். யார்ட்டயும் கைமாத்து வாங்குனோம்னாக்க பகையா மாறிடும். நகை பகைன்னு சொல்லுவாங்க. நகைய அடகு வச்சா பகை வந்துரும். அப்புறம் வந்து காசு பணம் வாங்கினாலும் பகை வந்துரும். நல்ல நண்பர்கள இதனால இழந்துடக்கூடாது. அதனால காமாட்சி, நான் இந்த கோணக்கம்பிய வித்துடலாமான்னு பார்க்குறேன். அப்படின்னு சொன்னா, "என்னய்யா நினைச்சுட்ட இப்படி? கோணக்கம்பி கிட்டத்தட்ட 20 வருஷமா என்கிட்ட வளர்ந்தது. ஒரு தாய்க்கு தாயா, குழந்தைக்கு குழந்தையா வளர்ந்த இத போய் நீ விக்கிறேன்னு நினைக்கிறியேன்னு" சொன்னோனே, "நீ எல்லாம் யோசிச்சு பாரு. வாசுகியோட புகுந்த வீட்டுக்காரங்களையும் சமாளிக்கணும். நம்மளும் நல்லா இருக்கணும். குழந்தைக்கு பொறந்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் வர குழந்தையோட செலவுலையும் சமாளிக்கணும். யோசிச்சு சொல்லணும்னே, அந்த ஒரு நாள் இரவுல எல்லா மாற்றங்களும் நடக்குது. சரி போய் நாளைக்கு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வான்னு சொல்றாங்க. வித்துட்டு வரும்போது, வாசுகிக்கும் அத குடுக்க மனசே வரல. ஆனா கடைசியில என்ன பண்றாங்கன்னா, "ஏம்மா கோணக்கம்பிய விக்கிறீங்களா?" அப்படின்னோனே அழுவுறா. "பின்ன என்னம்மா பண்றது உன் செலவுக்கு?" அப்படின்னு சொன்னோனே, 2 பேத்துக்கும் ஒரு கழிச்சு படுத்து திரும்பி அழுவுறா. அப்புறம் இவங்க காமாட்சியும் மனசுல வருத்தப்பட்டு அழறாங்க. அப்புறம் சடையனும், காமாட்சியும் அடுத்த நாள் காலையில அப்படியே இவளுக்கு தெரியாம பக்கமா வந்து கொல்லை பக்கம் கூட்டிட்டு போயி, அந்த கோணக்கொம்பிய நிக்க வச்சு, அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு, சூட தீபம்லாம் காமிச்சு, "அ என்ன மறந்துடாத தாயி" அப்படின்னு சொல்லிட்டு, வளர்த்த ஒரு பொன் குழந்தைய எப்படி நம்ம புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்போது வருத்தப்படுவோமோ, அந்த ஏக்கத்தோட "சந்தையில போய் வித்துட்டு வா, நல்ல காசா வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சடையனோட காதுல சொல்றாங்க. ஏன்னா, என்னதான் வாயில்லா ஜீவனா இருந்தாலும், நம்ம பேசுறது அதுக்கு காது, நம்மள விக்கிறாங்களான்னு கூட அது நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல சடையன்ட்ட சொல்லும்போது, சடையன் வந்து அதுல அவனும் சேர்ந்து அத கும்பிட்டுட்டு, முதுகுல ஒரு தட்டு தட்டி, "அ சரி தாயி" அப்படின்னு சொல்லிட்டு அத கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது காலையில ஆயிடுது. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் என்னது, அந்த அம்மா நெனச்சு கவலைப்படுறாங்க. பொழுது காலையில போன கோணக்கொம்பிய கூட்டிட்டு போனவங்க, கடைசியில இன்னி வரைக்கும் வரல. சாயந்தரம் வரைக்கும் வரல. என்னாச்சோ, ஏதாச்சோ தெரியல. எத்தன ரூபாய்க்கு வித்தான்னு தெரியல. நஷ்டத்துக்கு வாங்கினா, மீண்டும் செலவுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வாசலுக்கும் கொல்லைக்கும் நடந்துட்டு இருக்கிறான். வளர்த்த தாயாக கோணக்கொம்பிக்கு உருகிய காமாட்சியின் உள்ளம் இப்போது பெற்ற தாயாக மகளுக்கு உருகும் அதிசயத்தைக் கண்டு திகத்திப் போய் உட்கார்ந்திருந்தார் சடையன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கடைசியில
பொழுது இறங்கி நேரமாகி சந்தைக்கு போன சடைய இன்னும் வீடு திரும்பல அப்படிங்கிறாங்க. வாசலுக்கும் கொல்லைக்கு நடந்துட்டு இருக்கிறா. இன்னும் காணுமே நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வாசுகி வெளியில இருந்து வந்து, "அம்மா உள்ள வாங்களேன், டிவில ஏதோ நியூஸ் போடுறாங்க. மாடெல்லாம் காமிக்கிறாங்கன்னு" சொன்னேன். இவள் உள்ள போய் பார்க்கிறா. அதுல சட்டென்று படங்கள் பூமி படங்களாக மாற, பின்னணியில் செய்தி வாசிப்பாளரின் குரல் ஒலிக்கத் தொடங்கியது. என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தை மீறி திருட்டுத்தனமாக மாடுகளை இறைச்சிக்காக விற்க முயன்ற கும்பலை பசு பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். சட்டவிரோத கும்பலிடமிருந்து மீட்கப்பட்ட பசுக்கள் பத்திரமாக கோசாலையில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை வந்து வாசிக்கிறாங்க. இது வாசிக்கும் போது பின்னாடி வந்து ஊமை காட்சிகளாக அவங்க அந்த சந்தையில வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறதும், அந்த வரிசையா மாடுகள் உட்கார்ந்துருக்கிறதும், மாட்டை விற்க வந்தவங்களும் மனிதர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. மாடுகளோட வரிசையில நிற்கும் கோணக்கொம்பியின் முன்னாடி குத்துக்காலிட்டபடி வெறித்த பார்வையோடு பரிதாபமாக உட்கார்ந்திருந்த சடையனை கண்டதும், ஏ ஐயா, இப்படி போன மாடும் நமக்கு வராம, பணமும் காசு திரும்பி வராம, ஏ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓலமிட்டு அழ ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அப்படியே அவர் வந்து முடிக்கிறார். அடுத்து என்ன ஒரு லைன் குடிக்கிறாருன்னா, அந்த குரலோடு பேறுகால வழியில அம்மா என்று அலறும் வாசுகியின் குரலும் சேர்ந்து கொண்டது. இவ ஏ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஓலமிட்டு அழறது அடுத்த நிமிஷமே அவளுக்கு டெலிவரி பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு இந்த கதையை ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இப்ப இந்த புத்தக மதிப்பினுடைய இறுதி கட்டத்துல இருக்கிறேன். இதில் உள்ள கதைகள் பெரும்பாலும் கிராமப்புற சாமானிய மக்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய பொருளாதார இடர்பாடுகளையும் ஆசிரியர் உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இன்றைய தலைமுறைகள் இவற்றை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய படிப்பு படிக்கதான் இங்கெல்லாம் போறாங்க, அங்கெல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க. அப்புறம் கிராமம், சொந்த ஊரு இப்படியே திரும்பி பார்க்கறதே கிடையாது. இந்த நூலை படிக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கருத்து உருவாகியிருக்கும். இன்றைய நிகழ்வுல நான் எனது கருத்துக்களை இவ்வாறு பகிர்ந்துள்ளேன். பலருக்கும் பயனளித்திருக்கலாம். கதை, கவிதை, கட்டுரை, பட்டிமன்றம், கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் எங்களுக்கு வந்து 10th ஆன ரிவ்யூ மீட்டிங் போடும்போது சார் வந்து அந்த மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு காம்பைரிங்கா ஆர்கனைஸ் பண்றவரா அவர் நடந்துப்பாரு. அதெல்லாம் வந்து அவருடைய ஆற்றலை நான் இந்த இடத்துல பாராட்டுகிறேன். மேலும் அவர் வந்து புதினம், நாவல் போன்ற எல்லா துறைகளிலும் அவர் தனி முத்திரை பெற்றவராக விளங்க வேண்டும் என வாழ்த்தி, இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த விழுதுகள் அறிவே ஆற்றல் இயக்கத்திற்கு நன்றி கூறி எனது புத்தக மதிப்புரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.